ப்ரோ இப்போ நெக்ஸ்ட் 4 ஹவர் கேண்டில் ஓப்பன் ஆனா தட் 4 ஹவர் கேண்டில் லோ எங்க பிரிண்ட் பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? ப்ரோ இப்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 4 ஹவர் கேண்டில் ஓப்பன் ஆனா எனக்கு வந்து இந்த அட்லீஸ்ட் இந்த இன்வெர்ஷனுக்குள்ளயாச்சும், ஏன்னா இப்போ இந்த கேண்டில பாருங்க, இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சு தான் நீங்க அர்ஜோ வீடியோலாம் பாத்தீங்கன்னா ஒன் கேண்டில் டெல்ஸ் எவ்ரி திங்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்கும். அதை போய் செக் பண்ணி பாருங்க. ஒரு கேண்டிலும் க்ளோஸ் வைக்கிறத பொறுத்து அது இந்த எஃப்யூஜிக்குள்ள வருமா இல்ல வராதா, நெக்ஸ்ட் எது வரைக்கும் வரும் அப்படின்றத சொல்லியிருப்பான். நல்லா இருக்கும், அது போய் பாருங்க அந்த வீடியோ. இப்போ அந்த வீடியோல பாத்தீங்கன்னா இப்போ இந்த கேண்டில் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இப்போ பாருங்க 4 ஹவர் கேண்டில் ஓப்பன் ஆயிட்டு இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஓப்பன் ஆயிடுச்சு, 4 ஹவர் கேண்டில் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நான் எது வரைக்கும் வரணும்னு எதிர்பார்ப்பேன்னா, ஒண்ணு இந்த இன்வெஸ்ட் வரைக்கும் வரணும்னு எதிர்பார்ப்பேன். இந்த 1 ஹவரோட இன்வெஸ்ட் வரைக்கும் எதிர்பார்ப்பேன். அப்படிலாம் 15 மினிட்ல போயிட்டு என்ன பீரியட் இது, இங்க ஒரு 15 மினிட் எஃபிஜி இருக்கு. இப்போ 1 ஹவரும் அந்த 15 மினிட்டும் அலைன் ஆகும்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க இது அலைன் ஆகுது. இல்ல சம்டைம்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து இப்ப இந்த இடத்துக்கு வராது. அது ஏன் வராதுன்னா, சில்வர் உள்ள வந்து பிரைஸ் போயிட்டு இருக்கும். இருங்க காமிக்கிறேன். சில்வர் ஆல்ரெடி இருக்கு. இப்ப சில்வர்ல இங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்க எஃப்யூஜில இங்க இது சில்வர் உள்ள பிரைஸ் போயிடுச்சுன்னா, இங்க கோல்டுல வராம அப்படியே எஸ்எம்டி கொடுத்து புஷ் பண்ணிடுவான். ஓகேங்களா? இந்த மாரி ஒரு சில சினாரியோலாம் நடக்கும். அத வச்சு தான் நம்மளால இப்படிதான் இங்க இருந்து தான் பை ஆகும்னு முடிவு பண்ண முடியும். இப்ப இங்க பாருங்க. இப்ப சில்வர்ல பாருங்க. இங்க இங்க கோல்டுல கிரியேட் பண்ணியிருக்க எஃப்யூஜிக்கும், சில்வர்ல கிரியேட் பண்ண எஃப்யூஜிக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? இப்ப சில்வர் உள்ள ஈஸியா 1 ஹவர் எஃப்யூஜிக்கு வந்துரும் உள்ள. ஆனா இங்க கோல்டுல அப்படி கிடையாது. இப்ப இங்க வந்து 1 ஹவர் எஃப்யூஜிக்குள்ள வரதுக்கும், இங்க வந்து இந்த 1 ஹவரோட இன்வெஸ்ட்குள்ள வரதுக்கும் சேமா தான் இருக்கும். அப்ப அதுவே இந்த கேண்டிலோட லோ எடுக்கும்போது நம்மளுக்கு அதுவே ஒரு எஸ்எம்டியா தான் இருக்கும். அப்படிதான் எதிர்பார்க்க முடியும். புரியுதா நான் சொல்றது? 1 hour later. பாருங்க. நான் சொல்லிட்டு தான் போனேன். இங்கேயே என்ட்ரி வந்திருக்கும்னு. பாத்துக்கோங்க. நான் சொல்லிட்டேன். நான் சொன்ன மாரி தான் கிரியேட் ஆயிருக்கு. நீங்க அதையும் பார்த்துக்கோங்க. நான் உங்ககிட்ட சொன்ன பிரைஸ் வந்து இந்த இன்வெஸ்ட்குள்ள வந்துட்டு இங்க பாருங்க. பிரைஸ் வந்து இந்த இன்வெஸ்ட்குள்ள வந்துட்டு தான் பை ஆகும்னு சொன்னேன். அதே மாரி தான் நடந்திருக்கு. பார்த்துக்கோங்க. கரெக்ட்டா இருந்தா